கர்த்தருடைய செய்திக்குள்ளாக போவோம். இன்றைய காலம் எப்படி இருக்கிறது என்று நம்ம அனைவருக்கும் தெரியும். கர்த்தர் சொன்னது போல் யுத்தங்கள், வேலை இழப்புகள், பஞ்சம், பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றம், அநேக மரணங்கள், வியாதிகள், வேதனைகள், இப்படி எல்லாம் சூழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலம் இப்படித்தான் வரும்னு கர்த்தர் நமக்கு ஏற்கனவே எழுதி கொடுத்துருக்கிறார் இல்லையா? இந்த எழுதி கொடுத்ததை மீறி நம்மளால் எதுவுமே நடக்காது. அது நடக்கக்கூடாதுன்னு நம்ம ஜெபிக்கவும் முடியாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இதெல்லாம் நடந்தே தீரும். இதை தாண்டி நம்மளை இந்த விஷயத்துக்குள்ளே போகாமல் நம்மளால் இதை விட்டு வெளியவே வர முடியாது. ஆனால் இந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசத்தினாலே நிலைத்திருக்க வேண்டும். என்ன நடந்தாலும், யுத்தங்களினால் வருகிற இன்னைக்கு வேலை இழப்புனாலும், பஞ்சம், பொருளாதாரத்தில் உள்ள அந்த குறைபாடுகள், இல்லை வியாதிகள், இதன் மூலம் வருகிற வியாதிகள், நிறைய காரியங்கள் நம்மளை தாக்கினாலும் எதுவும் என் தேவனுடைய அனுமதியின்றி என்னை தொடாது என்ற விசுவாசம் இருக்கணும். அநேக நேரத்தில் நம்ம விசுவாச பிள்ளைகள் ஏதாவது வரும்பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம்? இந்த விசுவாசம் குறைந்து போய் விடுகிறது. இந்த விசுவாசம் குறைவு உங்களுக்கு ஏற்பட்டுச்சு என்றால் பிசாசு உங்களை வஞ்சிக்க ஆரம்பித்து விட்டான் என்ற அர்த்தம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. பவுலை விட நம்ம பெரியாள் கிடையாது இல்லையா? பவுலை விட பெரியாள் கிடையாது. பவுல் அவருக்காக ஓடி உழைத்த எவ்வளோ பெரிய மனுஷன். அவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? 8ஆம் அதிகாரத்தில் ரோமரில், உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறியவர்களை முற்றும் ஜெயங்கொள்கிறவராக இருக்கிறோம். மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காலங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது என்று. எதுவும் அவரை விட்டு பிரிக்க முடியாது. விசுவாசம் இருக்கணும். வியாதி வந்துருச்சா பரவாயில்ல, அவர் அனுமதிக்காமல் வராது. இதில் அவர் என்னை குணமாக்குவார், கண்டிப்பாக குணமாக்குவார். குணமாக்கலைனாலும் சந்தோஷம், அதுதான் விசுவாசம். குணமாக்கலை அப்படின்னா அவர் மேலே ஏன்னு கேள்விக்கிட்டு இருக்கிறது பேர் விசுவாசம் இல்லை. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வருங்காலம் மிகவும் மோசமாகத்தான் இருக்கும். இதில் கடந்து தான் நாம் போயாகணும், வேறு வழியே கிடையாது. இல்லை அப்படியெல்லாம் கிடையாதுங்க, நீங்கள் ஐஸ் ஸ்கேட்டிங்கில் போகிற மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்கும் என்று யார் சொன்னாலும் நம்பாதீர்கள். வேதத்தில் எழுதப்பட்டது தான். இதை தாண்டி ஒன்றும் நடக்காது. கடைசி காலத்தில் என்ன நடக்கும் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயினாலே சொல்லி இருக்கிறாரோ அது நடந்தே தீரும். பரிசுத்த ஆவியானவர் தேவ ஜனங்களை வைத்து எழுதியிருக்கிறாரோ அது நடந்தே தீரும். எதுவும் நடக்காமல் போகாது. அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. விசுவாசம் குறைந்து போய் விடக்கூடாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சமீப காலமாக பல இடங்களில் சபைகளுக்கு போகிறப்ப நாங்கள் பார்க்குறோம், இழப்புகள், வியாதிகள் மத்தியில், பொருளாதார தேவைகள் மத்தியில், கடன் பிரச்சனைகள் மத்தியில், வேலை இழப்புகள் மத்தியில் விசுவாச பிள்ளைகள் விசுவாசத்தை விட்டு எவ்வளவாய் விலகி போகிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நான் நம்முடைய சபைக்கு சொல்லுகிற ஒரே ஒரு புத்திமதியாக ஒன்று தான், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். எதுவும் நம்மை சேதப்படுத்தாது. உலகத்தின் காரியங்கள் நம்மை சேதப்படுத்தாது. கர்த்தர் அனுமதியின்றி எதுவுமே நம்மை தொடாது. ஒன்று தொடுது அப்படின்னா கர்த்தரோட அனுமதியோடு தான் தொடுது. ஒன்று அது நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை நம்முடைய ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அந்த தப்பை சொல்லி நாம் மன்னிப்பு கேட்கறதுக்காக இருக்கலாம். ரெண்டே விஷயந்தான். தேவ பிள்ளைகளை ஒரு தீங்கு தொடுகிறது, வியாதி தொடுகிறது, விபத்து வருகிறது, ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா ரெண்டே விஷயந்தான். ஒன்று என்னோட விசுவாசத்தை சோதிக்க, இல்லை நான் எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்துட்டேன், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. இதை ஞாபகத்தில் வச்சுட்டு விசுவாசத்தோடு இருங்க. அல்லேலூயா. அப்படியான ஒரு செய்தி தான் இந்த விசுவாசம் நமக்குள்ளே எது வரைக்கும் நிலைத்திருக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி செய்தியோட தலைப்பு. வாசஸ்தலம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1-4 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி அல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். இதுதான், இதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எதுக்காக தெரிந்தெடுத்தார்? அவரோடு என்றென்றைக்கும் நித்தியமாய் அவருடன் ஒரு இடத்துல இருக்கும்படியாகத்தான் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுத்த அவர் நம்மை சும்மா விடவில்லை. போகும்பொழுது தெளிவாக சொல்லிட்டு போகிறாரு, என் பிதாவினுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. வாசஸ்தலங்கள்னா தங்குமிடம், இருப்பிடம். இங்கிலீஷில் மேன்சன்ஸ்னு போட்டிருக்கு, டுவெல்லிங் பிளேஸ். இந்த இடங்கள் நிறையா உண்டு. அந்த நிறையா இல்லை உள்ள இடத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறதில்ல, அந்த இடத்துல ஒரு இடத்த உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிட்டு நான் திருப்பி மீண்டும் வந்து நான் ஆயத்தம் பண்ண இடத்துக்கு உங்களையே நான் அழைத்து கொண்டு போக போகிறேன். அதனால கலங்காதிருங்க, என்னிடத்துல விசுவாசமாயிருங்க, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க. உலகத்தில் நடக்கிற பொல்லாத காரியங்களுக்கு பயப்படாதீங்க. நீங்கள் வருகிற யுத்தங்களை கண்டு பயப்படாதீங்க, பொருளாதார இழப்புகளை கண்டு பயப்படாதீங்க, வியாதிகளை கண்டு பயப்படாதீங்க, இழப்புகளை கண்டு பயப்படாதீங்க. நீங்கள் முதல்ல விசுவாசமாக இருக்க வேண்டியது என்னிடத்திலும் பிதாவாகிய தேவனிடத்திலும். ஏன் தெரியுமா அந்த விசுவாசம்? இந்த உலகத்தில் நான் உங்களுக்கு சில தீமைகளை, சோதனைகளை அனுபவிப்பேன். அதை அனுபவித்து நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை சோதித்தறிந்து பின்பு உங்களை நான் அந்த இடத்துக்கு அழைத்து. விசுவாசம் இல்லாமல் யாருமே அங்கே போக முடியாது. ஒரு பிரச்சனை, போராட்டம் வரும்பொழுது கர்த்தரை பார்த்து முறுமுறுத்து விட்டு எனக்கு ஏன் இப்படி நடந்தது, என்ன காரியம் அப்படின்னு சொல்லி விலகி போனவர்கள் அந்த இடத்துல உள்ளுக்கு நுழைய முடியாது. நமக்கு உதாரணம் நிறையா இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்த பொழுது அவர்கள் கானானுக்குள் நுழைந்தார்களா? இல்லவே. எந்த காரியம் நடந்தாலும் ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்பதை நீங்கள் கேட்க வேண்டிய விதம் ஒன்று இருக்கிறது. ஆண்டவரே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு கேட்கறது தவறில்லை, அதை கேட்கும் விதம் இருக்கிறது. ஏனப்பா எனக்கு இப்படி நடந்தது? எனக்கு விசுவாச சோதனையா, இல்லை நான் எதுவும் விழுந்துட்டேனா? இதைத்தான் கேட்கணுமே ஒழிய நீங்கள் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அனுமதிச்சிங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்கறது இல்லை விசுவாசம். நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சிருக்கணும். நம்மளைய பல காலம் இங்கே வைத்திருக்க விரும்பவில்லை கர்த்தர். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து இப்படி ஒரு செய்தியா, இது கர்த்தர் கொடுத்த செய்தி, அப்படி தான் இருக்கும். அவர் சொன்ன வசனம் அப்படி தான் இருக்கும். மரணம் இல்லாமல் யாரும் இல்லை. உங்கள் சொந்தக்காரவங்க பந்தம் யாராச்சும் மரணம் இல்லாமல் இருந்திருக்கிறாங்களா? எல்லாருக்கும் ஒரு நாள் வரும், மரணம் வரும், அடக்கம் பண்ணப்படுவோம், மண்ணுக்குள்ளே புதைக்கப்படுவோம், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால். கர்த்தர் சொல்கிறாரு, நீ அதனால் எதற்கும் பயப்படாத, என் மேலே விசுவாசமாயிரு, பிதாவாகிய தேவனிடத்தில் விசுவாசமாயிரு, நான் உனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். இப்போ அநேக நேரங்களில் நாம் வந்து சத்தியத்தை தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் அந்த ஸ்தலத்திற்கு போய் முடியுமா என்றால் முடியாது. 1 தெசலோனிக்கேயரில் சொல்லப்பட்டிருக்கிற 4:16 சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்கள், கிறிஸ்துவுக்காய் வாழ்பவர்கள் மாத்திரம்தான் அந்த இடத்துக்கு போக முடியும். வேற யாரும் போக முடியாது. அவிசுவாசிகளும் பொய்யர்களும் அந்த இடத்துக்கு போக முடியாது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்னு போட்டிருக்கு. அதை நான் இப்படி பார்க்குறேன், மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்னா மரணம் அடைந்தவர்கள் மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உலக ஆசாபாசங்களுக்கு மரித்தவர்கள், உலகத்தில் வருகிற காரியங்களுக்கு மரித்தவர்கள், நமக்கு வருகிற போராட்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் நிந்தைகளுக்கும் மரித்தவர்கள் யாரோ அவர்கள் தான் முதலாவது எந்திரிக்க முடியும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்றார். அந்த ஸ்தலம் என்ன? உடனே நம்ம எல்லாரும், நாங்களும் உணர்ச்சி வசப்பட்டு அடக்க ஆராதனைகளில் பரலோகம்னு சொல்லிடுறோம். ஆனால் பரலோகத்தில் போய் நம்ம என்றைக்குமே இருக்க போகிறதில்லை. சத்திய வசனத்தை வேதத்தில் உள்ள அந்த காரியங்களை அளந்து பார்க்கும்போது நமக்கென்று பரலோகத்திலே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு இடம். பரலோகம் என்பது பல இடங்களை கடந்துள்ளது. பர அப்படின்னா நிறைய, வெளியே, பரதேசின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி வெளியே
நம்ம பூமிக்கு விட்டு வெளியே ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல நிறைய இடங்கள் இருக்கிறது பிதாவாகிய தேவனுடைய ஆளுகைக்குள்ள. அதில் ஒரு இடத்துல நாம் போய் குடியிருக்க போகிறோம். அந்த இடத்தை பற்றி தான் கர்த்தர் பேசுகிறார். ஒரு ஸ்தலம், நிறையா ஸ்தலம் இல்லை, ஒரு ஸ்தலம். ஆனால் பாருங்கள், தேவனாய கர்த்தர் மனிதனை உருவாக்கின போது என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துங்கள்னு யாத்திராகமத்தில் சொல்கிறாரு. அப்போ ஆசரிப்பு கூடாரம்லாம் செய்கிறாங்க, அங்கே வாசம் பண்ணுறாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், ஏன்னா தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரு. இப்படி வாசம் பண்ணி கொண்டு இருக்கிற இந்த தேவன் இங்கே நம்மளை வைத்திராமல் என்றென்றும் அவருடன் வைத்திருக்கும்படியாக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக அங்கே போயிருக்கிறார். அங்கே போன அந்த ஸ்தலம் என்ன, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஸ்தலத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மரிக்கிற எல்லாருமே இல்லையா, கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக மரணத்தை ருசி பார்க்கிற அனைவருமே, அது ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் மரணம் வரும். மரணம் வந்த பொழுது என்ன ஆகும்? இந்த சரீரத்தை நம்ம உள்ளுக்கு புதைச்சிடுறோம். இந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்புகிறது. தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பும்போது, அது எல்லா ஆவியும், அது விசுவாசி அவிசுவாசி அப்படியெல்லாம் கிடையாது, எல்லா ஆவியும் அங்கே போகுது. அங்கே போகும் பொழுது அந்த ஆவிகளுக்கு, இந்த ஆவிகள் கர்த்தருக்குள் வாழ்ந்த ஆவிகள் வாழ்வதற்கென்று ஒரு இடமும், கர்த்தரை விசுவாசியாமல் இருந்தவர்கள் இருப்பதற்கென்று ஒரு இடமும் இரண்டாக பிரிக்கப்பட்டு அந்த இடத்துக்கு அந்த ஆவிகள் அனுப்பப்படுகின்றன. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஆவிகள் தான். நான் நல்லா சொல்கிறத நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாம் மரணித்த பிறகு நமக்குள் இருக்கிற நம்முடைய ஆவி, இந்த ஆவி புறப்பட்டு போகும். புறப்பட்டு போன பொழுது கர்த்தர் இந்த ஆவிக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். அந்த இடத்துல இந்த ஆவி கர்த்தருடைய ரகசிய வருகை வரும் வரை அந்த இடத்துல தேவனால் பாதுகாக்கப்பட்டிருக்கும். புரியுதா உங்களுக்கு? அந்த ஆவிக்கு மாம்சம் இருக்காது, உயிர்த்தெழுந்த மாம்சமும் இருக்காது. அது ரகசிய வருகை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உயிர்த்தெழுந்த மாம்சம். இன்னொரு தடவை உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன். மரணம் அடைந்தவர்களின் ஆவி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவர்கள், அவருக்காக உயிர் நீற்றவர்களுடைய ஆவிகள் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும் பொழுது அவர் அந்த ஆவிகளுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், டெம்பரவரியா. அந்த டெம்பரவரியா உள்ள இடத்துல இந்த ஆவிகள் போய் அந்த இடத்துல வாசம் பண்ணும். எப்பையிலிருந்து? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததற்கு பின்னாக யார் யாரெல்லாம் மரித்தார்களோ, இன்றைக்கு வரைக்கும், இந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் யார் யார் மரித்தார்களோ அவர்களுடைய ஆவிகள் அனைத்துமே ஒரு இடத்துல அவர்கள் தேவனால் பாதுகாக்கப்பட்டிருக்கும். என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இப்படியெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னா, வேத வசனத்தின் வெளிப்பாடு நமக்கு அதைத்தான் காண்பிக்கிறது. கர்த்தருடைய ரகசிய வருகை வரும் வரைக்கும் நாம் ஆவிகளாக ஒரு இடத்துல இருப்போம். அந்த இடம் என்ன? அநேக ஸ்தலங்கள்னு இயேசு கிறிஸ்து சொன்னதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. எபிரேயர், அது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இதை அறிந்து கொள்வதற்கு முன்னாக அந்த நான் சொன்னேன் உங்களுக்கு, கர்த்தருக்குள் வாழ்ந்தவர்கள் போகிற இடம், தேவனால் பாதுகாக்கப்பட்ட கர்த்தருக்குள் வசித்த அந்த ஆவிகள் இருக்கிற இடம். இன்னொன்று இருக்குது, அவரை விசுவாசியாதவர்களின் ஆவிகள் போகும் இடமும், கிருபையையும் மன்னிப்பையும் இழந்த கிறிஸ்தவர்கள் போகும் இடமும் ஒன்று இருக்குது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கிருபையையும் மன்னிப்பையும் இழந்த கிறிஸ்தவர்கள், அவிசுவாசிகள், எந்த அவிசுவாசிகளும் கிருபையும் மன்னிப்பையும் இழந்த அவர்களுடைய ஆவிகளும் இரண்டும் ஒன்றாய் போய் தங்கும் ஒரு இடமும் இருக்குது. இதெல்லாம் நான் வசனத்துலேருந்து உங்களுக்கு நான் வெளிக்காட்ட போகிறேன். எபிரேயர் 22ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் ஒரு 6 இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்களோ சியோன் மலையின் இடத்திற்கும், 1 ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம். இது புதிய எருசலேம் கிடையாது, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருகிற புதிய எருசலேம் கிடையாது. இது என்ன எருசலேம்? பரம எருசலேம் இடத்திற்கும் 2 3 1000 16,000 தேவதூதர்களிடத்திலும்
3. அடுத்து பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும். 5. யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும். 6. இங்கே தான் நம்ம போகிறோம். பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திலும். இந்த இடத்துக்கு தான் நாம் மரித்த உடனே போவோம். எந்த இடத்துக்கு? 6 இடம் சொல்லப்பட்டிருக்குல்ல, 6 இடத்துல இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள். இந்த 6ல் 5ஐயும் என்னால் விளக்க முடியும். விளக்குனா நமக்கு நேரம் பத்தாது. விளக்குனா ஒவ்வொன்றும் என்னன்னு வேத வசனத்தின் பிரகாரம். சீயோன் மலைனா என்ன, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம்னா என்ன, 1000 10,000 தேவதூதர்கள் இருக்கும் இடம் என்ன, எல்லாமே வசனம் இருக்குது. பரலோகத்தின் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை என்ன, யாவருக்கும் தேவனுடைய சிங்காசனம் என்ன அப்படின்னு. இதில் ஒன்றே மட்டும் உங்களுக்கு நான் விளக்கிட்டு சொல்கிறேன். 4வது பாயிண்ட், பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. இது என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே மத்தேயுவில் பார்க்குறோம், அநேக பரிசுத்தவான்கள் கல்லறையிலிருந்து உயிர் தெழுந்தார்கள் பார்க்குறோம். அப்போ அந்த உயிர் தெழுந்தவர்கள் அந்த உயிர் தெழுந்த சரீரத்தோட இருக்கிறாங்க. இவர்கள் தான் உயிர்த்தெழுதலில் முதற் பேரானவர்கள். உயிர்த்தெழுதலில் முதற் பேரானவர் இவர்கள். கிறிஸ்துவுக்கும் தேவனுடைய சிங்காசனத்திற்கும் முன்பாக இருக்கிறவர்கள். இது ஒரு சங்கம். அது தெளிவாக போட்டுருக்கு. இந்த சங்கத்தை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தானியல்ல இன்னும் நிறைய வேத பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதுக்குள்ளெல்லாம் போனோம்னா நமக்கு நேரம் ஆயிரும். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கம் யாருன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அவங்க யார்? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பொழுது ஆதாமிலிருந்து ஆரம்பித்து இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மரித்த பரிசுத்தவான்கள். அவர்கள் உயிர்த்தெழுந்து பரிசுத்தவான்கள், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவர்கள் உயிர்த்தெழுந்து எருசலேம் எங்கும் காணப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் உயிர்த்தெழுந்த சரீரத்தோட கிறிஸ்துவுடனே கூட போய் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அடுத்து வர்றது சபை, மணவாட்டியாகிய நாம் இந்த சபை மணவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிட இருக்கிற இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள்னு இருக்கும் அந்த வசனம். பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும். அடுத்த வசனம் போடுப்பா. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசியதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இந்த வசனத்தை விளக்கணும்னா அது இன்னும் நம்ம இதை மட்டும், பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் இருக்கிற ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்கு தான் ரகசிய வருகை வருவதற்கு முன்னால் மரிக்கிற எந்த ஒரு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனுடைய ஆவி அங்கே தான் கொண்டு போய் வைக்கப்படும். அந்த ஆவிக்கு எந்த ஒரு வேலையும் இருக்காது. அந்த ஆவிகளுக்கு எந்த ஒரு வேலையும் இருக்காது. ஆனால் அவர்கள் கிறிஸ்துவை சந்திக்க முடியும், இயேசு கிறிஸ்துவை சந்திக்க முடியும், உறவாட முடியும், அவரோட பேச முடியும், அவர் இவர்களோடு பேச முடியும். இதெல்லாம் அந்த இடத்துல நடக்கும். ஆனால் அதை தாண்டி, இந்த ஸ்தலத்தை தாண்டி அவர்களால் வேறு எந்த பகுதிக்கும் செல்ல முடியாது. ஏன்னால் இவர்கள் இருப்பது ஆவியாக இருப்பதினால், மனிதராக இருப்பதினால், இவர்கள் உயிர்த்தெழுந்த சரீரத்தை அடைந்தவுடன் தான் இவங்க அடுத்த இடத்துக்கு போக முடியும். சரிங்களா? பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள். இதுக்கு தான் சபை. உங்களை பூரணராக்கிறதுக்கு தான் சபை. ஆனால் இன்னைக்கு சபையில் சொல்லப்படுகிற செய்தியை வெறுக்கிற, கோபப்படுகிற, சபைக்கு வராமல் வேற ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துகிறவர்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறீங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சபைக்கு வந்தால் தான் நீங்கள் பூரணராக முடியும். சபைக்கு வராமல் பூரணராக முடியாது. நம்ம சபையில் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ சீட்டு காலி. எபேசியர், நான் எங்கே சொல்லேன், நீங்கள் இவர் ஏதோ ஊழியக்காரர் இவர் ஏதோ பேசுகிறாருன்னு சொல்கிறதுக்காக நான் சொல்லலை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை போடுங்க தம்பி. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் கிரியை களவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடி அது அன்பினாலே தனக்கு பக்தி. அடுத்த வசனம் போடுங்கப்பா. 14 இல்லைப்பா, எபேசியர் 4:11 போடுங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும்
ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்க பூரண, இந்த பூரண புருஷராக்குறது உங்களை யார் தெரியுமா? தேவனுடைய ஆவியானவர் யாரை வைத்து சபைக்குள்ள உள்ள ஜனங்களை பூரண புருஷராக்குறார் தெரியுமா? அடுத்த வசனம் போடுங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, யாரு? நீங்க தான். சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் வேலைக்காக, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும். சரி, இந்த 5 வகை ஊழியத்தை சபைக்குள்ள வச்சு எதுக்கு ஏற்படுத்தினாரு? இப்போ திருப்பி 11வது வசனத்தை போடுங்க. பூரண பூரண புருஷராகும்படி. அப்ப சபைக்குள்ள வந்தாதான், சபைக்குள்ள 5 வகை ஊழியத்தின் உபதேசங்களை கேட்டாதான் பூரண புருஷனாக முடியும். சபையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற கடிந்து கொள்ளுதலுக்கும் உணர்த்துதலுக்கும் கீழ்ப்படிந்தால்தான் பூரண புருஷராக முடியும். என்னை மாத்திரம் சொல்றாரு, என்னை மாத்திரம் சொல்றாரு, நாங்கள் செய்கிறதையே சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்காகத்தான் செய்தி, வேற யாருக்காகவும் இல்லை. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ எய்த்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை, சபையில் உள்ளவங்களுக்காகத்தான் செய்தி. ஆவியானவர் கண்டித்து உணர்த்துறது சபைக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. அந்த கண்டித்து உணர்த்துதல்ல நீங்கள் கீழ்ப்படிந்தீர்கள் என்றால் பூரண புருஷரா மாறுவீங்க. பூரண புருஷரா மாறினீங்கன்னா பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் தங்கி இருக்கிற இடத்துக்கு நாம் மரணம் வந்தவுடன் போவோம். எதிர்த்து நிற்போம் என்றால் போக மாட்டோம், கிருபையை இழந்து விடுகிறவர்களாக இருப்போம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய ஊழியர்களின் வார்த்தைக்கு, அந்த வசனத்தின் பிரகாரம் வருகிற அந்த புதிய ஏற்பாட்டு புதிய உடன்படிக்கையின்க்கு ஏற்ப வருகிற வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிற யாரும், கீழ்ப்படியாத யாரும் இந்த பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் இடத்துல போக முடியாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பல நேரங்களில் கர்த்தர் பேசி எல்லா இங்கே பாருங்க, நாம் நல்லா இருக்கணுன்றது கர்த்தருக்கு பிரியம்தான். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவுகோல் வைத்திருக்கிறார். அந்த அளவுகோலின் பிரகாரம் தான் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். ஒரே மாதிரி எல்லாரையும் ஆசீர்வதிக்க மாட்டார். ஒரு சபையில் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் பொருளாதாரத்தில் உயர்ந்தவங்க இருப்பாங்க, தாழ்ந்தவங்க இருப்பாங்க, நடுவில் உள்ளவங்க இருப்பாங்க, கொஞ்சம் கீழே உள்ளவங்க இருப்பாங்க. தேசத்தில் ஏழைகள் இல்லாமல் இருப்பதில்லைன்னு தேவன் சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்கத்தான் செய்வாங்க. அவர்களை பார்த்து, வேலை உள்ளவர்களை பார்த்து, தனக்கு மேலே உள்ளவர்களை பார்த்து அதன் பிரகாரம் நாம் வாழ வேண்டும், உலகத்தின் காரியங்களை பார்த்து இதன் பிரகாரம் வாழ வேண்டும் என்று உங்களுடைய இச்சைக்கு ஏற்ப போதிக்கிற சிலவர்களுடைய போதனைகளை கேட்டு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் பூர்ணராக போகவே முடியாது. கடிந்து கொள்ளுதலுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் பூர்ணராக முடியும். உங்களுக்காக ரத்தம் சிந்தினது இந்த 5 வகை ஊழியர்கள் கிடையாது, இயேசு. உண்மையா இல்லையா? உங்களைய காட்டிலும் உங்க மேல இந்த 5 வகை ஊழியர்கள் வைத்திருக்கிற அன்பு பாரத்தை காட்டிலும் அதிக பாரமும் அன்பும் உள்ளவர் யாரு? அவருக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும், எதை அனுமதிக்கணும். இந்த நாளில் நான் ஊழியம் பண்ணுறவன் தான், எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, எனக்கு இந்த கால் பிளாடர் ஸ்டோன் வந்துச்சு, விழுந்தோம், எந்திரிச்சோம், நானும் என் மகளும் இன்னைக்கு வரைக்கும் அதனோட பாடுகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எதுவுமே நமக்கு வராதுன்றது கிடையாது, வரும். வந்தாலும் விசுவாசத்தில் நிற்கணும், அதுதான் உண்மை. வந்த உடனே கேள்வி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதமும் பலனும் பலனும் தள்ளி போயிடும். நீங்கள் கர்த்தர்கிட்ட அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்குற நாள் வரைக்கும் அது வரவே வராது. அதனால் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்தில் போகணும் அப்படின்னா சபையில் 5 வகை ஊழியங்கள் நடத்துகிற காரியங்களில் சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நம்ம சபையில் பொறுத்தளவில் யாரும் நம்ம அப்படி தப்பாலாம் யாரும் போதிக்கிறது இல்லை.
எனக்கு தெரிஞ்சு நானும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். நான் அந்தளவுக்கு பெரிய ஆள் கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன். சொல்லப்படுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அப்போ தான் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்தில் அங்கே போக முடியும். அங்கே நம்ம பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்தில் இந்த மரித்தவர்களுடைய கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து மரித்தவர்களுடைய ஆவிகள் அங்கே தங்கி இருக்கும். எத்தனை காலம் தங்கி இருக்கும் தெரியாது. கர்த்தருடைய இரகசிய வருகை வரும் தெரியுங்களா? 1 தெசலோனிக்கர் 4:16 சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி அவர் மத்திய ஆகாயத்தில் வந்து அந்த பரமசேனையின் திரள் வந்து அந்த ஆர்கேஞ்சல் அந்த எக்காலத்தை ஊதுபொழுது பிரதான தூதன் எக்காலத்தை ஊதுற வரைக்கும் நம்ம எல்லாம் எங்கே இருப்போம்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களின் ஆவிகள் தங்கி இருக்கிற இடத்துல எப்படி இருப்போம்? ஆவியாக இருப்போம். எப்படி இருப்போம்? ஆவியாக இருப்போம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய எக்காலம் தொனித்த உடனே அந்த ஆவிகள் திரும்ப வந்து இந்த கல்லறையில் நாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற கல்லறையில் என்ன வேணால் இருக்கு, மொத்த உடம்பு அழிஞ்சு போயிருக்கலாம், எலும்பெல்லாம் மக்கி போயிருக்கலாம், சின்னூண்டு ஒரு தூள் இருந்தால் போதும் கர்த்தருக்கு. அதற்குள்ள நம்முடைய ஆவியை அனுப்பி நம்மளை உயிரடை செய்வார். அல்லேலூயா. அந்த மரித்து எழுந்து உயிரோடு எழுந்திருக்கிற அந்த உயிர்த்தெழுந்த சரீரம் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே ஒரு இடத்துக்கு போகும். மத்திய ஆகாயத்தில் இப்போ நம்ம இருந்தது பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் காக்கப்பட்டிருந்த அந்த இடம் பாதுகாக்கப்பட்டிருக்கும் தேவதூதர்களால். ஏன்னா பிசாசு அங்கே உள்ளுக்கு நுழையக்கூடாதபடி அவன் 2வது வானத்தில் இருக்கிறான், இந்த இடம் 3வது வானத்தில் இருக்குது. இந்த இடத்துல பாதுகாக்கப்பட்டிருக்கிற நம்ம எந்த ஒரு பிசாசுனுடைய தூதர்களும் நெருங்காத பாடு பாதுகாக்கப்பட்டிருப்போம். அந்த நேரம் வரும்பொழுது நம்முடைய ஆவிகள் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் இங்கே வந்து இந்த இடத்துல நம்ம அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தில் நம்ம உள்ளுக்கு போய் உயிர்த்தெழுந்த சரீரமாக மாறி கிறிஸ்துவோட போய் கிறிஸ்துவ மத்திய ஆகாயத்தில் அவரை சந்தித்ததுக்கு பின்னால் கர்த்தரோட திருப்பி பூமிக்கு வரமாட்டோம். என்ன செய்வோம் அப்படின்னா, அங்கேருந்து அவர் தாம் சம்பாதித்த இரத்தம் சிந்தி சம்பாதித்த தம்முடைய பிள்ளைகளை தன்னுடைய ஆத்துமாக்களை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிப்பாட்டுவோம். அல்லேலூயா. ஒரு 7 வருடம் இங்கே பூமியில் கைவிடப்பட்டவர்களின் நிலைமையும் அவிசுவாசிகளும் கர்த்தருடைய கிருபையையும் மன்னிப்பையும் இழந்தவர்களும் இந்த பூமியில் இருப்பாங்க. கர்த்தருடைய வருகையினப்ப கைவிடப்பட்டவர்கள் அவர்கள் இங்கே கீழே இருந்து கஷ்டமும் நஷ்டமும் படும் பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த சபை மணவாட்டி கர்த்தருடனே இருந்து இவர்கள் நாம் செய்த நீதிக்கு ஏற்ற மாதிரி பலன்களை அந்த 7 வருடமும் நமக்கு கொடுப்பாங்க. இங்கே பூமியில் 7 வருடம், அங்கே எப்படின்னு தெரியாது. ஏன்னா அங்கே வந்து கால நிர்ணயம் கிடையாது. ஏன்னா பூமியில் தான் கால நிர்ணயம். சந்திரனையும் சூரியனையும் காலங்களுக்கு சமயங்களுக்காகவும் வைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அங்கே வந்து அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸே கிடையாது. இங்கே இருக்குல்ல கிராவிடேஷன் ஃபோர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ஈர்ப்பு விசை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற அண்ட சராசரங்கள் ஒவ்வொன்றும் ஈர்ப்பு விசையினால தான் அப்படியே நிறுத்தப்பட்டு இருக்குது. இந்த ஈர்ப்பு விசை அங்கே கிடையாது. சரிங்களா? அங்கே வேறு மாதிரி இருக்கும். நான் அதுக்குள்ளே போகலை. சரி, 7 வருடம் கழித்து என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னும் நம்ம கர்த்தரை ஆயத்தப்படுத்தின பெர்மனண்ட்டாக ஆயத்தப்படுத்தின அவர் சொன்ன அந்த ஸ்தலத்துக்கு நம்ம இன்னும் போகலை. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டெம்பரவரியாக ஒரு பிளேஸு, அந்த பிளேஸ்லேருந்து வருகையினப்போ நாம் திரும்ப கர்த்தரோட போகிறோம். போய் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறோம். தான் சம்பாதித்த தன்னுடைய இரத்தத்தினால் சம்பாதித்த ஆத்துமாக்களை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக காட்டி அவரவர்களின் செயல்களுக்கு ஏற்ப நீதிகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுத்து 7 வருடம் முடிந்த உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்த சரீரத்தோட, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இப்போ இருக்கிற சரீரம் கிடையாது, உயிர்த்தெழுந்த சரீரத்தோட நாம் பூமிக்கு வருவோம். இந்த பூமியும் அந்த நேரத்தில் நமக்கு அந்த ஸ்தலம் கிடையாது. கர்த்தர் சொன்ன அந்த ஸ்தலத்துக்கு இன்னும் நம்ம போகலை. பூமியில் வந்து 1000 வருடம் கர்த்தரோடு சேர்ந்து அரசாட்சி செய்வோம். அங்கே 7 வருடம் நமக்காக சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் இருக்குல்ல, பலன்கள், நீங்கள் செய்த கிரியைகளுக்கு ஏற்ற பலன்கள், அந்த பலன்களின் பிரகாரம் ஆட்சிக்கும் அந்த இடத்துல தேவனை ஆராதிப்பதற்கு ஆசாரியர்களாகவும் சிலர் நியமிக்கப்படுவோம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆட்சி செய்யவும்
தேவனை ஆராதிக்கிற ஆசாரியர்களாகவும் நாம் சிலர் நியமிக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்து எருசலேமிலே தலைமையிடமாக கொண்டு மொத்த உலகத்தையும் ஆட்சி செய்வார் 1000 வருஷம். அப்போ நம்ம எந்த இதில் இருப்போம்? உயிர்த்தெழுந்த சரீரத்தில் இருப்போம். அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்திற்கு இயற்கை நியதிகள் எதுவுமே கிடையாது. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற இயற்கை நியதின்னு சொல்லப்படுகிற ஒரு விஷயம், இப்போ நீங்கள் மாடியிலேருந்து குதிச்சிங்கன்னா என்ன ஆகும்? கீழே விழுந்துருவோம். ஏன்னா இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் நம்மளை கீழே இழுக்கும். இந்த இயற்கைக்கு கொடுத்த இந்த இயற்கை சம்மந்தப்பட்டது. உயிர்த்தெழுந்த சரீரத்துக்கு அப்படி கிடையாது. அது செவுத்துக்குள்ளே போகும், நினைத்த உருமாற்றும், நினைத்த இடத்துக்கு நினைத்தவுடன் போகும். இங்கே இருந்து இப்போ நீங்கள் ஒரு வேலை வச்சுக்கோங்களேன், நம்ம சபையில் உள்ள எல்லாரும் கர்த்தருடைய கிருபையினால் உயிர்த்தெழுந்து 1000 வருட அரசாட்சியில் இருக்கிறீங்க. கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து எருசலேமில் அரசாண்டு கொண்டு இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கணும் ஒரு விஷயத்துக்காக. உடனே ஃப்ளைட் ஏறி அப்படியெல்லாம் போகணுன்ற அவசியமே இல்லை. உலக மக்களுக்கு அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இருக்கும். உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு உள்ளவர்களுக்கு ஃப்ளைட்டில் எல்லாம் போக தேவையில்லை. இயேசுவை பார்க்கணும்னு நினச்சாவே நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அவரை பார்க்க முடியும். பல 1000 மைல்கள் தூரம் இருக்கிற இயேசுவை நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து பார்க்க முடியும். இல்லை நான் நேராக போய் தான் பேசணும் அப்படின்னா நினைத்த அடுத்த வினாடி அந்த இடத்துல இருக்க முடியும். அதுதான் அந்த உயிர்த்தெழுந்த சரீரம். சரிங்களா? இந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தோட 1000 வருஷம் இந்த பூமியில் அரசாளும். பிறகு அதுக்கு முன்னாடியே இந்த 7 வருட முடிவில் பிசாசானவனை பிடித்து அவனையும் அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்க தரிசியையும் பிடித்து அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் வச்சுருவாங்க. அவங்க 2 பேரையும். பிசாசானவனை மட்டும் பாதாளத்தில் வைத்திருப்பாங்க. அப்போ நாளானது அந்த 1000 வருடம் முடிந்த உடனே ஒரு சில காலம் பிசாசானவனை வெளியே விடுவாங்க. அவன் திருப்பி ஜனங்களை பாவம் செய்ய வைத்து கிறிஸ்துவுக்கு எதிராக போரிட வருவான். கிறிஸ்து தம்முடைய நாசியின் சுவாசத்தினால அவர்களை எல்லாவற்றையும் அழித்து போட்டுருவார். அழித்து போடும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, பிசாசுக்கு இடம் கொடுத்த இந்த பூமியும் இந்த வானமும் மொத்தமாக அழிஞ்சிரும். எல்லாமே. நான் இதுக்கு எல்லா வசனங்களும் இருக்குது. நான் வசனங்களை சொல்லிக்கிட்டே போனேன்னா நேரம் பத்தாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் வேதத்தை படிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, படித்து பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ இருக்கிற நாம் காண்கிற இந்த பூமி அக்கினியினால் வானமும் இது எல்லாமே அழிக்கப்பட்டு போய்விடும். ஏற்கனவே ஒரு தடவை ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார்னு சொன்னதுக்கப்புறம் 2வது வசனம் பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்ததுன்றப்ப அப்போ ஒரு பூமி ஒரு ஒழுங்கின்மை நிலைமையில் இருந்தது. அடுத்து நோவா காலத்தில் இருந்தது. நோவா காலத்தில் பூமியை அழிக்கலை, அதை கரெக்ட் பண்ணார் ஆண்டவர். அதற்கப்புறம் திருப்பி இப்போ 3வது தடவை ஆண்டவர் மொத்தமாக புதிய வானம் புதிய பூமி வர்ற வரைக்கும் இப்போ இருக்கிற நாம் காண்கிற பூமி இந்த வானம் எல்லாவற்றையும் அழித்திடுவார். அழித்த உடனே என்ன நடக்கும்னா திருப்பி சிருஷ்டிப்பு. புதிய வானமும் புதிய பூமியும் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரமும் இறங்கி வரும். நல்லா ஞாபகம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி உண்டான எல்லா காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் நான் சொல்லிடுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயிட்டு சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இருக்கிற வானமும் பூமியும் இல்லை, புதுசு தான் வருது. ரைட்டு. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு எங்கேருந்து வருது? பரலோகத்திலிருந்து வருது. சரி, ரைட்டு. இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த நேரம் வரைக்கும் கர்த்தர் சொன்ன அந்த ஸ்தலத்துக்குள்ளே போகலை. மகிமையடைந்த ஆவிகளாக இருந்தோம், மகிமையடைந்த சரீரத்துக்கு மாறிட்டோம். 1000 வருட அரசாட்சியில் கூட இருந்துட்டோம். திருப்பி சில காலம்னு சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்வளவு காலம்னு தெரியலை நமக்கு. அது முடிந்த உடனே பூமியும் இப்போ இருக்கிற பூமியும் வானமும் எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு புதிய வானமும் புதிய பூமியும் வருகிறது. அதோடு சேர்ந்து புதிய எருசலேமும் வருகிறது. இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3 வகையான நியாய தீர்ப்பு இருக்குது. 3 வகையான நியாய தீர்ப்பு. வெளிப்படுத்தின விசேஷம் 11:18 மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும், நல்லா கவனிச்சு பாருங்க, மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்க தரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோர்க்கும்
என்ன அளிக்கிறது? நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கா? என்னத்துக்கு? பலன் அளிக்கிறதுக்கு. புரியுதுங்களா? நியாய தீர்ப்பு நமக்கு கிடையாது. யாருக்கு நியாய தீர்ப்பு? உயிர் தெல்லாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் நியாய தீர்ப்பு. நமக்கு என்னது? பலன். இது என்ன? ரெண்டாவது பலன். இந்த ரெண்டாவது பலனை பொறுத்து தான் நாம் புதிய வானத்தில் இருக்க போகிறோமா, புதிய பூமியில் இருக்க போகிறோமா, புதிய எருசலேமில் இருக்க போகிறோமான்னு டிசைட் பண்ணுவாங்க. அங்கே தான் நமக்கு உண்டான கர்த்தர் சொன்ன ஸ்தலம் அப்போ தான் ஆயத்தப்பட்டிருக்கும். இது ஒவ்வொருத்தருடைய கிரியைகளின் பிரகாரம் நடக்கும். ஆனால் மனவாட்டியாக இருக்கிற நமக்கு என்ன நடக்கும்? இதில் 2 கூட்டத்தார் இருக்கிறாங்க, இஸ்ரவேலர்களும் சபையும். சொல்லுங்க, இஸ்ரவேலர்களும் சபையும். அவர்கள் இதுவரைக்கும் மேசியா என்று கர்த்தரை விசுவாசிக்கவில்லை. அந்த 7 வருட முடிவில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பார்கள் 1,44,000 பேர். அவர்களும் சபையும். சபை மனவாட்டி, அவர்கள் மனவாட்டி கிடையாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த நாளிலிருந்து அவருடைய வருகை வரைக்கும் கிறிஸ்துவை யார் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக கிறிஸ்துவுக்காக வாழ்கிறார் யாரோ அவர்கள் கிறிஸ்துவனுடைய மனவாட்டி. வருகைக்கு அப்புறம் உபத்திரவ காலத்தில் கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். இங்கே கைவிடப்பட்டவர்கள், மகிமை இழந்தவர்கள், கிருபையை இழந்தவர்கள், மன்னிப்பை இழந்தவர்கள், சிலர் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்வாங்க. அவங்க அந்த 7 வருட அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு பின்னாடி அவங்க இருப்பாங்க. அது அவங்க மனவாட்டி கிடையாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவங்க மனவாட்டி கிடையாது. யார் தான் மனவாட்டி? யார் மனவாட்டி? சொல்லுங்க. சபை. கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து மரித்து ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை தான் மனவாட்டி. இந்த மனவாட்டியை எங்கே வச்சிருப்பார் ஆண்டவர் அப்படின்னா, புதிய பூமியில் வச்சிருக்க மாட்டார், புதிய வானத்தில் வச்சிருக்க மாட்டார், புதிய நகரமாகிய எருசலேமில் கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா. வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 9 பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை ரைட். இல்லை போகிறோம். அங்கே யாரை காமிக்கிறாங்க? ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பரிசுத்த, அது பெரிதும் உயரமான பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை. அப்போ எதை மணவாட்டின்றாங்க? புதிய எருசலேம். அந்த 2வது வசனம் படிங்க, 21:2. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இந்த வசனத்தை படிங்க. இப்போ 10ஆம் வசனத்தை படிங்க. காண்பித்தான். அப்போ பரிசுத்த நகரம் இறங்கி வருகிறத காண்பிக்கிறான். அந்த 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற புதிய எருசலேம் மேலிருந்து இறங்கி வர்றதை காமிக்கிறாங்க. அந்த எருசலேம் யாரோடதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முதல் வசனத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உங்களுக்காக. அப்போ கர்த்தர் சொன்ன அந்த ஸ்தலம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொன்ன அந்த ஸ்தலம் எதுனா, புதிய எருசலேம் ஆகிய ஆட்டுக்குட்டியின் மணவாட்டியாகிய நகரம். அங்கே கொண்டு போய் நம்மளைய நிறுத்துறதுக்கு தான் கர்த்தர் இந்த பூமியில் வந்து சிலுவையில் தன்னைத்தாமே ஒப்பு கொடுத்து அனைத்து ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்து, எதுக்கு? இங்கே கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான். ஆனால் வழியில் நமக்கு பலவிதமான போராட்டங்களும் பலவிதமான விசுவாச துரோகங்களும் விசுவாச இழப்புகளும் நமக்கு வருது. வரும்பொழுது நாம் அந்த மகிமையை, இந்த இடத்துக்கு போக வேண்டிய மகிமையை இழந்து போய் விடுகிறோம். நான் சொன்னேன், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் போகிற, ஆரம்பத்தில் சொன்னேன், மரித்தவர்கள் போகிற ஒரு இடம் ஒன்று இருக்குது, கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள் போகிற ஒரு இடமும்
மன்னிப்பை இழந்தவர்கள் போகிற இடமும் கிருபையை இழந்தவர்கள் போகிற இடமும் ஒன்று இருக்குது. இதில் ஊழியர்கள் நிறைய பேர் அந்த இடத்துக்கு போவாங்க. ஒழுங்காக கர்த்தருடைய சித்தம் செய்யலைன்னா ஊழியர்கள் அந்த இடத்துல போவாங்க. எல்லாமே வசனம் இருக்குது. அந்த இடம் எப்படி இருக்கும்? புறம்பான இருளும் பற்கடிப்பும் இருக்கும். எது வரைக்கும் இருக்கும்? இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே, நியாய தீர்ப்பு அடைகிறதுக்கு எழுந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா? வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு வரும். 20ஆம் அதிகாரத்தில் 11 இப்போ 20:11 பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீட்டிற்கிறவன் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானம் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்க நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன், இந்த முன்னாடி ஒரு லிஸ்ட்டு போட்டாங்கல்ல, இவெல்லாம் அக்கினி கடலுக்கு போயிடுவான். கர்த்தரை விசுவாசியாதவர்கள். இதில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், மன்னிப்பை இழந்தவர்கள் இருக்கிறாங்க. போன தடவை செய்தியில் பார்த்தோம், நம்ம சகோதரர்களுக்கு மன்னிக்கலைன்னா பிதாவானவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார். அப்போ அவன் யார்? இப்போ நான் இருக்கிறேன், நான் என்னுடைய சகோதரனோட குற்றங்களை மன்னிக்கலை. அப்பன்றப்ப பிதா பார்க்குறாரு, நாள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நான் கடைசி நேரம், என் மரணமோ இல்லை கர்த்தருடைய வருகையோ வரும் வரைக்கும் எனக்குள்ளே கசப்பு இருந்து கொண்டே இருக்கிறது, நான் மன்னிக்கவே முடியவில்லை. அப்படின்றப்ப பரவாயில்ல வாப்பான்னு அவனை கூப்பிட மாட்டார். பிதாவினுடைய மன்னிப்பை அந்த நேரத்தில் அவன் இழந்து போவான். மன்னிப்பை இழந்து போன ஒருவன் கர்த்தருடைய வருகையில் எந்திரிக்க முடியாது. பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்தில் போகவும் முடியாது. புறம்பான இருள் என்று வேதத்தில் மத்தேயில 2-3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. புறம்பான இருளும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல, அந்த இடத்துல போய் இவர்களை தள்ளுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 6 எழுதுறவங்களுக்காக சொல்கிறேன். மத்தேயு 6:14-15, மத்தேயு 6:14-15, 18ஆம் அதிகாரம் மத்தேயு 21, 22, 35 இந்த வசனங்கள்லாம் மன்னிப்பை இழந்தவர்கள், தாளந்தை தவறாக பயன்படுத்தினவர்கள். மத்தேயு 25:30 சபையில் உள்ள கலைகள். மத்தேயில 13ஆம் அதிகாரம் 37-42, மத்தேயு 7:21 கர்த்தருடைய சித்தத்தை செய்யாத ஊழியர்கள். இவர்கள் அனைவருமே புறம்பான இருளிலே அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்தில் நம்ம எப்படி ஆவியாக இருப்போமோ அதே போல இவர்களும் ஆவிகளாக இந்த புறம்பான இருளிலே தள்ளப்பட்டிருப்பார்கள். நல்லா இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, மனிதனுக்கு தான் இருளும் வெளிச்சமும், ஆவிகளுக்கு கிடையாது. புரியுதா? நம்ம தான் தப்பாக இருந்துக்கணும். ராத்திரி ஆனால் மட்டும்தான் பிசாசு வரும் அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது, எல்லா நேரத்துலையும் வரும். தேவனும் ஆவியாக இருக்கிறார், பிசாசும் ஆவியாக இருக்கிறது. புரியுதுங்களா? அதுகளுக்கு இருள்லாம் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய மன்னிப்பையும் கிருபையும் இழந்தவர்கள், அவரை விசுவாசிக்காதவர்கள், அந்த ஆவிகள் புறம்பான இருளிலே தள்ளப்படும். அப்படின்னா அந்த இடத்துல ஒன்றுமே தெரியும், ஆவிகளுக்கே ஒன்றும் தெரியாதுன்னா அப்படி ஒரு இருள். அந்த இடத்துல ஐயோ இழந்துட்டோமே, பெரிய மகிமையை இழந்துட்டோமே, அழுது அழுது பற்கடித்து கொண்டு அந்த நியாய தீர்ப்பு அடைகிற நாள் வரைக்கும் அந்த ஆவிகள் புலம்பி தத்தளித்து கொண்டு இருக்கும். இது நமக்கு தேவையா? கொடுக்கப்பட்ட நாட்களிலே கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்து சபைக்குள்ள பரிபூரணர் ஆக்கப்படுவதற்கு சொல்லப்படுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்து அவருடைய சித்தத்தின்படி செய்து, அது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ கர்த்தருக்கு சித்தத்தின் பிரகாரம் செய்யணும். சிலர் சொல்லுவாங்க கர்த்தருக்கு ஏதாவது செய்யணுங்க அப்படின்னு. ராத்திரி நேரத்தில் அந்த காலத்தில் சிலர் கேட்பாங்க, அம்மா ஏதாவது இருந்தால். கர்த்தர் அப்பேற்பட்டவர் இல்லை. ஏதாவது போடுகிறதுக்கு கர்த்தர் பிச்சைக்காரர் அல்ல. அவருடைய சித்தத்தை செய்ய நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சித்தத்தை செய்கிறவர்கள் தான் அவர் உருவாக்கின அந்த ஸ்தலத்திற்கு போக முடியும். இன்றைக்கி கர்த்தர் உங்களுடனே பேசியிருப்பார் என்றால் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் எழுந்து ஜெபிக்க போகிறோம். தகப்பனே,
நீங்கள் எங்களுக்கு உருவாக்கின அந்த ஸ்தலத்துக்கு எப்படி வந்துடணும் ஆண்டவரே. நாங்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் பரவாயில்ல, அதை இப்போ அறிக்கையிடுகிறோம், எங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. தகப்பனே, சொல்லப்பட்ட வார்த்தையில் உள்ள தகப்பனே அந்த சீரியஸ்னஸை நாங்கள் புரிஞ்சு கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்காக ரத்தம் சிந்தினது உண்மைதான். அது எதற்கு? எங்களை நீங்கள் அங்கு அழைத்து செல்வதற்காகத்தான் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் உலகத்தின் பிரகாரம் சில காரியங்களை நடப்பித்து, உலக இச்சையின் பிரகாரம் சில காரியங்களை எங்களுக்குள்ள யோசித்து, தகப்பனே, இந்த பொக்கிஷத்தை நாங்கள் விட்டுறக்கூடாது ஆண்டவரே. பரம அழைப்பின் பந்தய பொருளை நாங்கள் விட்டுறக்கூடாது ஆண்டவரே. எங்கள் குடியிருப்பு இது அல்ல, நீர் எங்களுக்கு உருவாக்கி வைத்திருக்கிற அதுதான். அந்த இடத்துக்கு நாங்கள் எப்படியாச்சும் வந்துடணும் ஆண்டவரே. எங்களை நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தோம்னா மன்னிச்சிருங்கப்பா, அந்த இடத்துக்கு எங்களை ஆயத்தமாக்குங்கன்னு சொல்லி இப்ப 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 நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்து, அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமா, மகிழ்வோம் மகிழ்வோம். இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் என்ற உள்ளத்தின் ரமணா. இந்த பாதளத்தின் காரரவர் உள்ளத்தில் சொந்தமானா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை நேரத்திற்காக கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு பேசும் நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவ கிருபை தொடர்ந்து ஆண்டவரே நம்முடைய சத்தியத்தின் பாதையில் ஆண்டவரே நித்தமும் நடக்கிறவர்களாக, ஆவியானுடைய மெல்லிய சத்தத்திற்கு எங்களுடைய இருதயத்தை செவிகளை திறக்கிறவர்களாக, அதன்படி நடக்கிறவர்களாக உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் மகிமையானவைகளை கர்த்தர் செய்வீரா. ஆராதனைக்கு வர தடைப்பட்ட மக்களை நினைக்கிறோம். ஆன்லைன் வாயிலாக வார்த்தைகளை கேட்ட தேவ ஜனங்களை ஒவ்வொருவரையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்து ஆராதனையில் பங்கேற்றிருக்கிற தெய்வ பிள்ளைகள் குடும்பங்களிலே கர்த்தாவே நீர் செய்ய இருக்கிற அற்புதமான கிரியைகளுக்காக நன்றி. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சுகவீனமுள்ள மக்களுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுறோம். தமது அடியாராகிய எடிசன் ஐயாவை நம்முடைய அன்பின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். தாமஸ் தர்மலிங்கம் ஐயாவை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய சபையிலே அயோதிப ஆண்டவரே தெய்வ பிள்ளைகள் கர்த்தாவே சுகவீனமாக இருக்கிற கிருபாவதி அம்மா, பிரதர் இம்மானுவேல், லில்லி ஆண்டவரே தெய்வ பிள்ளைகளை கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய சமூகத்தை ஆண்டவரே அப்பா இன்னும் கர்த்தாவே தெய்வ ஆலயத்தில் வந்து உம்மை பணிந்து கொள்ளுகிற பாக்கியத்தை கர்த்தர் தமது அடியார்களுக்கு ஆண்டவர் தந்தருளுவீராக. நடைபெறுகிற எல்லா ஊழியங்களும் எங்கள் நாம மகிமைப்படட்டும். தேவ கிருபை உண்டாகட்டும். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. 23 விதமான தீமைகளுக்கு விலக்கி தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி எங்களை காத்து கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வருகிற நாட்களில் நடைபெறுகிற எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறோம். கர்த்தர் மகிமையானவைகளை எங்கள் தமிழகத்திலே கர்த்தர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் அருளப் போகிற வாக்குத்தத்தங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற தெய்வ பிள்ளைகளை உம்முடைய அன்பின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். வெளியூர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளை குடும்பமாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
இரண்டாம் ஆராதனை, மாலை ஆராதனை, இந்த வாரத்தில் நடக்கிற ஊழியங்களிலே கர்த்தருடைய கிருபை விளங்கட்டும். போதும் பிள்ளைகள் தங்களுடைய தாவரிக்கும் ஸ்தலங்கள் செல்லும்போது தெய்வ கிருபையும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உடைய ஆளுகையும் உடைய வழி நடத்தலும் திரு சித்தமும் பிள்ளைகளோடு இருக்கட்டும். கனம் துதி மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.